அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி. காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் முனைவர் அருள் ஜோசப் ராஜ் அவர்கள், கடலூரிலிருந்து. ஓய்வு பெற்ற வேதியியல் ஆசிரியர், கவிஞர், எழுத்தாளர், விமர்சகர், நூலாசிரியர், கல்வியாளர், சமூக சேவகர், சுற்றுச்சூழல் ஆர்வலர், அருந்தமிழ் அரியணை உலகத் தமிழ் அமைப்பின் கல்வி மேம்பாட்டு அமைப்பின் செயலாளர், சான்றோர் பாராளுமன்றம், பசுமை வளம் ஆகிய அமைப்புகளின் செயலர், மரபுக் கவிதை, ஹைக்கூ, புதுக்கவிதை, கட்டுரை, சிறுகதை, சிறுவர் பாடல், சிறுவர் கதைகள் என 40 நூல்களுக்கும் மேல் எழுதியிருக்கிறார். இவருடைய கவிதையிலிருந்து ஒன்று உங்களுக்காக. வாய்மொழி இல்லை, கண்மொழி புரிந்தது, புதிராய் இருந்தது, புன்னகை தெரிந்தது. காதலினுடைய ஒரு மெல்லிய உணர்வை இங்கே பதிவு செய்திருக்கிறார் கவிஞர். நம்ம சொல்லுவோம் இல்லையா, கண்ணோடு கண் நோக்கக்கின் வாய் சொற்கள் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவமே சொல்லியிருக்குது. கண்களோடு கண்கள் சந்திக்கும் பொழுது அங்கே வாய்மொழிக்கு என்ன வேலைன்னு சொல்லுவாங்க. இங்கே அதே தான் சொல்லியிருக்கிறாரு. வாய்மொழி அங்கே ஏதும் இல்லை, ஆனால் அந்த விழியின் மொழி புரிகிறது. புரிஞ்சாலும் ஒரு ஐயம் இருக்கும் இல்லையா, அது புதிராக இருக்குதாமா. அப்படி புதிராய் இருக்கும் பொழுது அதற்கு விடை சொல்லும் விதமாக அங்கே புன்னகை தெரிகிறதுன்னு எழுதியிருக்கிறாரு. கவிஞருக்கு வாழ்த்துக்கள்.